என்னோட பேர் ராதா செந்தில்குமார். நான் வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு எப்படி இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸை க்ரியேட் பண்ணுறது, அந்த ஆக்டிவிட்டீஸை வச்சு எப்படி அவங்கள என்கேஜ் பண்ணி டீச் பண்ணுறதுங்கிறத பற்றியான வீடியோஸ் தான் நான் போட போகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். அப்புறம்னா அடிஷன் ஆக்டிவிட்டி. இது ஒரு பேசிக் அடிஷன் ஆக்டிவிட்டி. இதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ அடிஷன் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அண்ட் அப்புறம் கொஞ்சம் பிளாக்ஸ் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி. வாங்க ட்ரை பண்ணலாம். அடிஷன் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற போது அவங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கவுண்டிங் அண்ட் நம்பர் அண்ட் அதோட ஈக்குவலன்ட் குவான்டிட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது அவங்களுக்கு இண்டிபெண்ட்டாக கவுண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நம்பர் டு ஈக்குவலன்ட் குவான்டிட்டி அப்படின்னா இப்போ 1னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், 2னா 2 ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டியை குழந்தை கூப்பிடுற போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிளாக்ஸை வந்து அந்த ஈக்குவலன்ட் நம்பர்ஸ் அளவுக்கு எடுத்து வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் எக்ஸாம்பிளாக என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 6 + 2ன்னு எடுத்திருக்கேன். ஸோ குழந்தைங்களை கூப்பிடுற போது இங்கே இருக்கிற பிளாக்ஸை 6ன்ற நம்பருக்கு ஈக்குவலண்ட்டாக 6 பிளாக்ஸையும் ப்ளஸ் 2க்கு ஈக்குவலண்ட்டாக 2 பிளாக்ஸையும் எடுத்து வைக்க சொல்லணும். அடிஷன்னா பேசிக்கலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டிங் டுகெதர், அதாவது இருக்கிறது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கவுண்ட் பண்ணி சொல்கிறது தான் அடிஷன். ஸோ இதை எப்படி பண்ணுறதுங்கிறத அக்ஷயா அவங்களுக்கு செஞ்சு காமிப்பாங்க. ஸோ 6ன்ற நம்பருக்கு நான் 6 பிளாக்ஸ் வச்சுருக்கேன், 2ன்ற நம்பருக்கு நான் 2 வச்சுருக்கேன். ஸோ அடிஷன்னா என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். Putting all together. ஸோ எல்லாத்தையும் இந்த சர்க்கிளில் போட்டு எத்தனை இருக்குன்னு டோட்டலாக நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8. ஆன்சர் வந்து 8. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளில் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு செகண்ட் எக்ஸாம்பிளாக 1 + 4 எடுத்திருக்கோம். இதையும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பாருங்கள். 1க்கு இப்போ நான் 1 வைக்கிறேன். அப்புறம் 4ன்ற நம்பருக்கு நான் இப்போ 4 வைக்கிறேன். ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5. ஸோ the answer is 5. இந்த எக்ஸாம்பிளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முன்ன பண்ண எக்ஸாம்பிள் மாதிரியே தான் அடிஷன்ன்றது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ இருக்குன்றது கவுண்ட் பண்ணுறது தான். ஸோ 1 + 4 = 5. இப்போ நம்ம அடிஷன்லேயே நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிருக்கோம். அதாவது இப்போ நம்ம ஆட் பண்ணுற நம்பரோட ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்ஸில் வரப்போகுது. அதை எப்படி பண்ணுறதுன்றதை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ 2 டிஜிட் நம்பரில் அப்படின்னா 2 டிஜிட் இருக்கும். அந்த 2 டிஜிட்டில் எண்டிங் டிஜிட் வந்து ஒன்ஸ்னும் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற டிஜிட் வந்து டென்ஸ்னும் சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்பிளை சால்வ் பண்ணால் அந்த டென்ஸ் அண்ட் ஒன்ஸ் எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு புரியும். ஸோ அதுக்காக இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இந்த எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 + 4 இருக்குது. ஸோ ஆல்ரெடி பண்ண மாதிரி தான் 7க்கு 7 பிளாக்ஸ் வச்சுருவாங்க, 4க்கு 4 பிளாக்ஸ் வச்சுருவாங்க. ஸோ டோட்டலி 11 பிளாக்ஸ் இருக்க போகுது. அந்த 11 வந்து எப்படி டென்ஸ் அண்ட் ஒன்ஸாக ரீக்ரூப் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிளை இப்போ அச்சையாக சால்வ் பண்ண போகிறாங்க. ஸோ நான் 7க்கு 7 வைக்க போகிறேன். அப்புறம் 4க்கு 4 வைக்க போகிறேன். இதை ஆட் பண்ண போகிறேன். 1 2 3
4 5 6 7 8 9 10 11. So answer is 11. 11ன்ற நம்பரில் செகண்டில் இருக்கிறது வந்து ஒன்ஸ் பிளேஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து டென்ஸ் பிளேஸ். 11 நம்ம அப்படியே இதில் வைக்க முடியாது. பிளேஸ் வேல்யூ வச்சு நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா 11ல் வந்து ஒரு 10 இருக்குது அண்ட் ஒரு 1 இருக்குது. ஸோ ஒரு 10ஐயும் ஒரு 1ஐயும் நான் இப்படி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிளாக 9 + 6 பார்க்க போகிறோம். ஸோ இதில் 9க்கு ஈக்குவலண்ட்டாக 9 பிளாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், 6க்கு ஈக்குவலண்ட்டாக 6 பிளாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அடிஷன் இஸ் புட்டிங் ஆல் டுகெதர். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ இருக்குன்றதை பார்க்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10ஓட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது ஒரு 10 இருக்குது. மிச்சம் எத்தனை இருக்குது? 10 11 12 13 14 and 15. So the answer is 15. இந்த 15ன்றதில் வந்து 5ங்கிறது ஒன்ஸ் பிளேஸ், ஸோ 1ங்கிறது டென்ஸ் பிளேஸ். இதில் வந்து 5 ஒன்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 ஒன்ஸ் அண்ட் ஒரு 10 இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் 15. இப்படி நம்ம குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இன்னும் கிளியராக புரியும். 15ன்ற நம்பரில் 1ங்கிறது என்ன 5ங்கிறது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே புரியும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் 2 டிஜிட் அடிஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ஆக்டிவிட்டியை வந்து நாங்கள் மேட்ச் ஸ்டிக் வச்சு பண்ண போகிறோம். இது பிளேஸ் வேல்யூ பேஸ் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டியாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சம் வந்து உங்களுக்காக சால்வ் பண்ணியிருக்கோம். 35 + 12 = 56. இது நம்ம நார்மல் மெத்தடில் போடுறது. பிளேஸ் வேல்யூ வச்சு நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா 10ஸை தனியாக 1ஸை தனியாக மேட்ச் ஸ்டிக்கை வச்சு அடுக்கி வச்சுருக்கோம். 35ன்ற நம்பரில் பார்த்தீங்கன்னா 3 10s இருக்குது, 5 1s இருக்குது. ஸோ 10ஸில் வந்து 3 10s, ஒன்ஸில் வந்து 5 1ஸுக்கு 5 மேட்ச் ஸ்டிக்கையும் வச்சுருக்கோம். 21க்கு 2 10ஸுக்கு 2 மேட்ச் ஸ்டிக்கும் 1 1ஸுக்கு 1 மேட்ச் ஸ்டிக்கையும் வச்சுட்டோம். ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குன்றதை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸ் ஆட் பண்ணுவோம். 5 + 1 மேக்ஸ் 6. டென்ஸ் பிளேஸ் ஆட் பண்ணால் 3 + 2 மேக்ஸ் 5. ஸோ டோட்டலி நம்மளுக்கு 5 10s and 6 1s கிடைச்சிருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் 56. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட், ஃபாலோ பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கும் ஈஸியாக புரியும். நான் செகண்ட் எக்ஸாம்பிளாக 14 + 54 மேக் 68 இதை எடுத்திருக்கோம். இதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத வந்து என்னோட டாட்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ 14ல் 1 10s இருக்கு, அப்புறம் 4 1s இருக்கு. அப்புறம் 54ல் 5 10s இருக்கு, அப்புறம் 4 1s இருக்கு. இப்போ நம்ம ஒன்ஸ் பிளேஸை மட்டும் ஆட் பண்ணி பார்க்கலாம். 4 + 4 அப்படின்னா 8 வரும். 1 + 5 அப்படின்னா 6 and it makes 68. இது ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க மேட்ச் ஸ்டிக்கை வச்சே பண்ணுற ஆக்டிவிட்டி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த ஆக்டிவிட்டீஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.